அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி சேனக்கிழங்குல நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு சேனக்கிழங்க குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கிக்கிடலாம். நறுக்கிட்டு அதுக்கடுத்தாக்கில் கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த நறுக்கி வச்ச சேனக்கிழங்க பொரித்து எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம பொரிக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி இருக்க கிழங்குல எல்லாம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கலர் லைட்டாக முன்னக்கூட்டியே எடுத்தால் கூட அந்த இது கலர் கிடைக்காது. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடிசாக தான் நறுக்கின பல்லாரி, அதாவது முட்டைக்கு நறுக்குவோம்ல அந்த மாதிரி நறுக்கிட்டு பல்லாரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்லாரி வெந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா பச்சை வடை போகந்தண்டியும் வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கிடலாம். தக்காளியும் சேர்த்த பிறகு இதில் வத்தல் பொடி, நான் காஷ்மீர் பொடி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தாக்கில் இதுக்கு மெயினாக மட்டன் மசாலா சேர்க்கணும். இது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி, இது மூணையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்தாக்கில் நம்ம பொரித்து வச்சுருந்த சேனக்கிழங்க அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிடலாம். நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி வெந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கடுத்தாக்கில் இதில் மிளகு பொடியும் ஜீரக பொடியும் சேர்த்தோம்னா இது ஃபைனல் தான். இதுக்கடுத்தாக்கில் இலை தூவி நம்ம இறக்கிக்கிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.